தம்பி இப்போ எங்கே படிக்கிறீங்க? இப்போ நான் நகராட்சி ஸ்கூலில் 9ஆவது முடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கே படித்தீங்க? இதுக்கு முன்னாடி கட்டங்குடி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அங்கே என்ன சிறப்பு? அங்கே வந்து நிறையா சிறப்பு இருக்குது. எதை சொல்கிறதுன்னு தெரியல. அங்கே வந்து கராத்தே கிளாஸ் நான் படிக்கும்போது சொல்லி தந்துருந்தாங்க. இப்போ சிலம்பம் கிளாஸ் சொல்லித்தராங்க. அப்பப்போ யோகா பண்ண வைப்பாங்க. அப்புறம் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்மார்ட் கிளாஸில் வந்து ஏதாவது அரசு சொல்கிற படத்தை போட்டு காமிப்பாங்க. அது போக வந்து அங்கே இருக்க ஆசிரியர்கள் வந்து நல்லா நண்பர்கள் மாதிரி பேசுவாங்க. நாங்கள் வந்து தலைமை ஆசிரியர் கூடயே நல்லா நட்போடு நல்லா பேசியிருக்கோம். அங்கே இருக்க ஆசிரியர்கள் ரொம்ப நட்பு வாய்ந்தவங்க. அவங்ககிட்ட வந்து எந்த டவுட் கேட்டாலும் நல்லா கிளியர் பண்ணுவாங்க. பாடம் சார்ந்து இல்லாமல் இப்போ வேறு ஏதாவது பொது அறிவு சார்ந்த சந்தேகங்கள் எது இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டால் அதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. நம்மளுக்கு வந்து என்னென்னா நிறையா விஷயங்கள் செய்ய ஊக்குவிப்பாங்க. நம்மளை சயின்ஸ் ப்ராஜெக்ட் அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய நல்லா ஊக்குவிச்சு நம்மளுக்கு அதில் உதவி செய்து பல உதவி செய்வாங்க. இது போக பல சிறப்புகளும் உள்ளது. அது வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இருக்குது தான். எந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் 6லேருந்து 12 வரைக்கும் படித்தாலும் நம்மளுக்கு வந்து நிறையா சலுகை அரசுலேருந்து தராங்க. எங்கள் அரசு பள்ளியில் வந்து 1லேருந்து 8 வரைக்கும் தான் இருக்குது. இதில் இங்கே வந்து பெயிண்ட் பண்ணதில் கிளாஸ்லேயே வந்து பல பாடம் சம்மந்தப்பட்ட ஓவியங்கள் அதிகம் உள்ளது. இந்த டக்குன்னு பார்த்தா அரசு பள்ளினே தோணாத அளவுக்கு அருமையான ஓவியங்களோட பிரமாதமாக இருக்குது. முந்தி இருந்த அரசு பள்ளியோட இதெல்லாம் ஒரு படையை கட்டுறோம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வேறு. இப்போ அரசு பள்ளியெல்லாம் மாறி போச்சு. இப்போ நான் ப்ரைவேட் பள்ளிக்கே போட்டி கொடுக்குறதுல அருமையான தோற்றத்தோடையும் சூப்பராகவும் இருக்குது அரசு பள்ளி. நீங்களும் அரசு பள்ளியில் சேர்ந்து நல்லபடியாக அரசு கொடுக்குற பயன்கள்லாம் பயன்படுத்திக்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.